புதிய எதிரி வந்து அப்ப என்ன சொல்ல வர புதிய எதிரிங்கிறது உங்களுக்கு மட்டும் எதிரில என்னோட எதிரியும் அந்த அதான உண்மை. அப்படிங்கிறது அதான உண்மை. என்ன சார் அப்படியே அவ்வளவு தூரம் அந்த பிரச்சனை போச்சு? இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம் நீங்கள் அந்த முதலிடம்ங்கிறது வந்து எப்போவுமே அந்த அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ம். மனவலி. அது இன்றைக்கும் டாப்பில் இருக்கார் ரஜினி, அவருக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அதை முறியடித்து ஒரு ஆள் வந்தார். அவருடைய ரஜினி படத்தை விட ஒரு பெரிய பிஸ்னஸ் இங்கே இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குங்கிறத நிரூபிச்சார்ல. அவர் கடைசி படம் இதோட ஜனநாயகனோட அவர் ஒதுங்கிட போகிறார். அவர் எப்போவுமே சினிமா எதிரியாக இனிமேல் இருக்க போகிறதில்ல ரஜினிக்கு. ஆனாலும் விஜய் சொல்கிறேன், ஆனாலும் என்னடா அது இந்த இடத்துக்கு வந்து அப்படி உரசிட்டு ஒரு ஆள் போயிட்டானே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்கும்ல. கமலே ஒரு இடத்துக்கு வர முடியலையாங்க. கமல் வந்து வெற்றி தோல்விகள் எல்லாம் கொடுத்தா கூட அந்த மாஸ் ஹீரோங்கிற இடத்துல ரஜினி தானே 40 வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துக்கு கமல் கூட வர முடியல. அப்போ யாரோ ஒரு பையன் திடீர்னு நம்மளை பார்த்து வந்த பையன் டப்பு டுப்புன்னா வந்துட்டானேன்னு ஒரு கோபம் வரும்ல. சரி அதோட விடல, நான் எதை வேண்டான்னு சொன்னோன்னா அங்கேயும் வந்துட்டானேங்கிற ஒரு எரிச்சல் வரும்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த மேடையில் ஒரு வார்த்தையாக சொன்னால் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டார். சரி சரி சரி. ஸோ அவர் ஏதாவது ஒரு 2026 கிட்ட வரும்போது சார் வேறு மாதிரி ஏதாவது வாய்ஸ் கீஸ் எதுவும் கொடுப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பக்கம் எடப்பாடி பிஜேபி சேர்ந்துருக்காங்க. அவர் பிஜேபிக்கு எதிராக எல்லாம் குரல் கொடுக்க மாட்டார். ஏன்னா அங்கே அவங்களுக்கும் ஆதரவாக பேச முடியாது, இவங்களுக்கும் ஆதரவாக பேச முடியாது. இந்த மாதிரி எங்கேயாவது பொதுவான மேடைகளில் ஒரு சிம்டம்ஸாக அப்படி தூக்கி போட்டு போகலாம். விஜயை தவிர நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம், விஜய்க்கு போட்டுறாதங்கிறத சூசகமாக அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு.